வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ஒற்றை சொல் இதோ இப்படிதான் வந்து சேரும். அந்த நேரம் பார்த்து நம்ம பக்கத்துல வேடிக்கை பார்ப்போம். அந்த சொல் நம்மளை கடந்து போயிடும். அப்படி போகும் பொழுது அது ஒரு சுத்திட்டு வரதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். எந்த சொல்லையும் கவனக்குறைவோடு தவற விட்டு விடாமல் வாழ்க்கைக்கு தேவையான அந்த சொற்களை ஒரு வானம்பாடி பறவை எப்படி முதல் மழை துளியை தன்னுடைய வாய் திறந்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை வளர்க்கிறதோ அப்படி சிந்தனையான சொற்களுக்காக உங்கள் காது மடல்களை திறந்து நீங்கள் அந்த சிந்தனைகளை உள்ளிழுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாகவே நம்மிடத்தில் கேட்கின்ற பழக்கம் அதிகம். இப்பொழுதெல்லாம் என்ன சிக்கல் தெரியுமா? யாருடைய பேச்சை நாம் நிரம்ப கேட்கிறோம் என்றால் அலங்காரமாகவும் ஆடம்பரமாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை அதிகம் கேட்கிறோம். சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப சைலண்டா பேசுவாங்க. பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவும் இருக்காது, ஆடம்பரம் எதுவுமே இருக்காது, அலங்கார சொற்கள் இருக்காது. ஆனால் முன்னால் நான் சொன்ன சில பேச்சுக்கள் நம்முடைய வாழ்க்கையின் மணித்துளியை களவாடி கொண்டிருக்கும். இந்த சைலண்டான ஸ்பீச்சஸ் இருக்கு இல்லையா, அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலீடு செய்வதற்கான மணித்துளிகளை நமக்கு தந்து கொண்டிருக்கும். கேட்கின்ற